நீங்கள் பார்க்குறீங்களா, அதாங்க கோகனட் ஐலாண்டு. சக்மா ட்ரைப்ஸ் வந்து எப்படி அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. இங்கே உள்ள பெண்களும் ஆண்களும் எல்லாருமே வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. இதுலேயே சமைச்சிக்கிறாங்க. போட்லேயே சமைச்சிட்டு உள்ளெல்லாம் மீன் பிடிச்சிட்டு அப்படியே இதுலேயே தங்கிடுவாங்களாம். ஜூஜு மூங்கிலால் செய்யப்பட்ட வீடு, இந்த தகரத்தை வச்சு இந்த மாதிரி தான் அவங்க வீடு மோஸ்ட்லி இந்த சைடு ஃபுல்லாமே இருக்குது. ஸோ அங்கே ஒருத்தர் துருப்பு போகிறாரு, இங்கே ஒரு குட்டி பையன் துருப்பு போட்டு வந்துட்டு இருக்கான். ஹலோ, தேங்க்யூ, மோஸ்ட் வெல்கம். ஓகே ஓகே. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்புராவில் கண்டச்சாரான்னு சொல்லி ஒரு இடத்துல தாங்க இருக்கோம். இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் கோகனட் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு இருக்குங்க. அந்த ஐலாண்டில் சுற்றி நிறைய 30க்கு மேற்பட்ட ஐலாண்ட் இருக்குது. ஆனால் அந்த மெயின் ஐலாண்டு வந்து கோகனட் ஐலாண்டு. ஸோ நம்ம தான் அங்கே தான் நம்ம போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இவங்க வந்துட்டு இவங்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்களும் வந்துட்டு ஸோ இவங்க வந்துட்டு நாங்கள் போகணுண்டு ஒரு ஆட்டோ போகுது, அதிலே நீங்கள் உங்களை ஏற்றி விட்ற, ஃப்ரீயாகவே ஏற்றி விட்றோம் அப்படின்னாங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. அப்படியே அதில் உட்காந்து போயிடலாம். ஜூஜு 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 போயிட்டுருக்குங்க லோக்கலோட சேர்ந்து ஆட்டோவில். இந்த திருப்புராவே வந்துட்டு ஒரு செமி ஹில் தாங்க. செமி ஹில் ஸ்டேஷனு தான். பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்காது, புறா சின்ன சின்ன மலையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நார்மல் பிளெயின் ஏரியா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஹில் ஸ்டேஷனாக இருக்கும் ஃபுல்லாகவே. அப்படியே நம்ம போகலாம். அப்படியே என்னை பாட்டியிருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க வராங்களா, அவங்களே ஏற்றிட்டு அப்படியே போகணும் இந்த சைடு. ஸோ கண்டச்சாராலேருந்து கோகனட் ஐலாண்டு வந்து 26 கிலோமீட்டருங்க. அப்படியே நம்ம இந்த ரோட்டு வழியாக தான் நம்ம போகணும். ஸோ அப்படியே நம்ம போகலாம். யாரோ ஒருத்தவங்க வரணுமா, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஏற்றிட்டு அப்படியே ஆட்டோவில் போகலாம். கோகனட் ஐலாண்டுக்கு வந்து நம்ம அந்த சைடு போகணும். நம்ம கூட வந்தாங்கள ஆட்டோவில் அவங்களோட வீடுங்க. அவங்கள வந்து ட்ராப் பண்ண அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட வீடுலாம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. மாதிரி மூங்கிலால் செய்யப்பட்ட வீடு, இந்த தகரத்தை வச்சு இந்த மாதிரி தான் அவங்க வீடு மோஸ்ட்லி இந்த சைடு ஃபுல்லாமே இருக்குது. இது அவங்களோட கிச்சனுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சுற்றி அந்த மூங்கிலால் செய்யப்பட்ட தட்டி மாதிரி வச்சுருக்காங்க. சுற்றி சின்ன மெல்லிஸாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே திருப்புராவில் இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து மாம்பழம் தாங்க. மாம்பழ மரம் தான் இங்கே ஃபுல்லாகவே அதிகமாக இருக்குது. மாம்பழ மரமும் ஒரு ரப்பர் மரம் தான் இவங்களோட மெயின் விவசாயமே. நம்ம முன்னாடி பார்க்குறோம்ல, இதைத்தாங்க வந்துட்டு இதுவுமே வந்துட்டு அவங்க பிடுங்கி அந்த கூட்டுறது விளக்கமாறு இருக்குல்ல, அது இதை வச்சு தாங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபுல்லாக வந்துட்டு பிடுங்கிட்டு இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இவங்க இங்கேயும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு மேஜரான ஒரு தொழிலாக இருக்குது இவங்களுக்கு. இந்த மாதிரி இதை பிடுங்கி அந்த ஒரு கூட்டுற விளக்கமாறாக ரெடி பண்ணுறது. ஓகே, மறுபடியும் போகலாம். நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு கோகனட் ஐலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே பையா, தேங்க்யூ, மோஸ்ட் வெல்கம். ஓகே ஓகே. ஸோ ஓகே ஓகே, பாய் பாய். ஸோ வந்துட்டோங்க அந்த கோகனட் ஐலாண்டுக்கு. இன்னும் வந்துட்டு இது எண்டு. இந்த ஐலாண்டுக்கே வந்துட்டு இன்னும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது நடுவில். இந்த நடுவில் ஒரு பிரிட்ஜ் தெரியும் இங்கேருந்து பார்த்தா. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் அந்த மெயினான ஒரு ஐலாண்டுக்கு நம்ம போக முடியும். இது வந்து எண்டு. அதுக்கப்புறம் ஐலாண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே உள்ள சக்மா ட்ரைப்ஸ் வந்து எப்படி அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. இங்கே உள்ள பெண்களும் ஆண்களும் எல்லாருமே வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கங்கு இருக்குங்க. உள்ள ஃபுல்லாக தண்ணி இருக்கு. தண்ணியை வச்சு அப்படி இழுத்து ஊதுறாங்க. பெண்களுமே ஆண்களுமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. அவர் இழுக்கிறார் வருங்க. மேலே வந்துட்டு அந்த கங்கு மாதிரி வச்சுக்கிறாங்க. கறிக்கட்டையை வச்சுட்டு அப்படியே அந்த அதில் தீ பிடிக்கிற மாதிரி. டிஃப்ரெண்டாக இருக்குங்க. இந்த நடுவில் ஒரு பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா. இந்த பிரிட்ஜு தான் வந்து அந்த ஐலாண்டை கனெக்ட் பண்ணுது. இது வரைக்கும்லாம் மெயின்லேண்டு. இப்போ நம்ம போகிறதுலாம் மெயின்லேண்டு. கரெக்டாக அந்த பிரிட்ஜு தான் வந்து மெயின்லேண்டு ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இணைக்குது. அது வந்து இது வந்து கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு பார்க்கு மாதிரி கோகனட்டாக இருக்கும் இந்த ஐலாண்டில் சுற்றி. அதனால தான் இந்த ஐலாண்டுக்கு வரும் பார்த்தீங்கன்னா கோகனட் ஐலாண்டு. அங்கே சில ஐலாண்டுலாம் தெரியும். நான் சொன்னேன்ல 30க்கு மேற்பட்ட ஐலாண்ட்லாம் இருக்குண்டு. அதெல்லாம் ப்ரைவேட்டு ப்ராப்பர், கவர்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டி தான். ப்ரைவேட் வந்து லீஸுக்கு எடுத்து ஹோம் ஸ்டே, இந்த மாதிரி ஹோட்டலு, ரெசார்ட்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி
இது வந்து நல்ல தரமான பிளேஸ். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. பிரிட்ஜு தான் வந்து இந்த மெயின்லேண்டையும் அந்த ஐலாண்டையும் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஐலாண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்குது. இதில் தான் நம்ம போகணும். ஃபஸ்ட்டில் வந்துட்டு டூரிஸை வந்து இங்கே அவ்வளோவா டெவலப் பண்ணலை. இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் ஒரு 30 ஐலாண்டு இது சுற்றி இருக்குது. இதுதான் மெயினான ஒரு ஐலாண்டு. ஸோ மொத்தம் ஒரு 30 ஐலாண்டு இருக்குதுன்னு சொன்னதில்ல, இதுதான் மெயினான ஒரு ஐலாண்டு. இங்கே தான் வந்துட்டு நிறையா கோகனட் இருக்குது. கோகனட் மரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்து கோகனட் ஐலாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நிறையா போட்டு வந்துட்டு இங்கே நிறையா போட்டு இருக்குங்க. அந்த போட்டு ஃபுல்லாமே வந்துட்டு இங்கேருந்து டிக்கெட் எடுத்துட்டோன்னா எவ்வளோ 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எந்த ஐலாண்டுக்கு போகணுன்னாலும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான் இங்கே வந்தால். ஏன்னா தனியாலாம் ரன் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஐலாண்டுக்கு போகணுன்னா 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் குரூப்பாக வந்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். மற்றபடி தனியாலாம் வந்துட்டு இங்கே ஒரு ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா 1000 ரூபா மேலே சார்ஜ் பண்ணுவாங்க போய் ட்ராப் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நிறையா தென்னை மரங்களாக இருக்கு வருங்க. அதனால தான் இந்த ஐலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஐலாண்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. வந்தாச்சுங்க கோகனட் ஐலாண்டு. என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்க் மாதிரி அவ்வளோதான். இந்த மெயினான ஐலாண்டு வந்துட்டு பார்க் மாதிரி டெவலப் பண்ணிட்டாங்க. ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. நிறைய ஸ்டே இருக்குங்க. வந்து நான் இப்போ தான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ ஆகும்ண்டு. ஒரு நாளைக்கு 5000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்களே இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. நான் டென்ட்டு போகணும் எங்கேயாவது பார்ப்போம் என்னண்டு. இங்கே நிறைய மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறையா இடத்துல எல்லா மாமரமே நல்லா பூ பூத்துருக்குங்க. சைடு கொஞ்சம் போகுது. ஒரு சுற்றியுமே இந்த ஐலாண்டு ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் தாங்க. அவ்வளோதாங்க, இதோட முடியுது இந்த ஐலாண்டு. அவ்வளோதான், சும்மா சின்ன ஐலாண்டு தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, அதையுமே சின்ன சின்ன ஐலாண்டுங்க. அங்கெல்லாம் இன்னும் சக்மா இன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வசிக்கிறாங்க. அப்கா போட்டு வந்து போட் வச்சுருவாங்க. யாராவது டூரிஸ்ட் வந்தாங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு ஐலாண்டெலாம் சுற்றி காமிப்பாங்க. ஐலாண்டுக்குள்ளேயே நம்ம பூந்து போயிட்டுருக்கோம். முடியுது. ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா இந்த சைடில் வந்துட்டு அப்படியே மூழ்கிடும். இங்கே வந்துட்டு இந்த தெரியுதுல முன்னாடி இங்கே உள்ள லோக்கல் மக்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக அந்த வலை நைட் ஆனால் தூங்குறதுக்கு அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். இங்கே நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. இதிலே வந்துட்டு அவங்க சமைக்கிறது எல்லாமே நைட் ஃபுல்லாக இதிலே தங்கிடுவாங்க. தங்கிட்டு அப்படியே இந்த இது ஃபுல்லாக மீன் பிடிக்கிறது அவங்க வேலையாகும். தேவையான சாப்பாடு எல்லாமே இதிலே சமைச்சிக்கிறாங்க. போட்லேயே சமைச்சிட்டு உள்ளெல்லாம் மீன் பிடிச்சிட்டு அப்படியே இதிலே தங்கிடுவாங்களாம். மீன் பிடிக்கிறதா அவங்க வேலையாகும். ஃபுல்லாக உள்ளே தங்கி உள்ளே போர்வையெல்லாம் இருக்கு வருங்க. அப்படியே உள்ளே படுத்துருவாங்க. மீன் பிடிச்சிக்கிட்டே அப்படியே படுத்துறது. உள்ள சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு உள்ள ரவுண்ட்ஸு உள்ள மீன் பிடிக்க உள்ளே போகிறாங்க. அவங்ககிட்ட கேட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உள்ளே வந்துட்டு டீக்கு. ஸோ இங்குள்ள லோக்கல் மீன் பிடிக்கிறவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நானும் உள்ள உங்க கூட வரவா அப்படின்ட்டு. வா அப்படின்ட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து கோகனட் ஐலாண்ட்லேருந்து அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் வந்து என்னை அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. போயிட்டுருக்காங்க. லைட்டு ஃபுல்லாக இங்கேயே தூங்கிடுவாங்களாங்க. அவங்க மீன் பிடிக்கிற மாதிரி மீன் பிடிச்சிட்டு இங்கேயே தூங்கி, நான் ஆரம்பத்தில் காமிச்சு தெரியுமா, இங்கேயே சமைச்சு எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே இங்கே தான். அங்கே கிடக்குறவங்க பாத்திரம் ஃபுல்லாமேவும். ஸோ அங்கே ஒருத்தர் துருப்பு போகிறாரு, இங்கே ஒரு குட்டி பையன் துருப்பு போட்டு வந்துட்டுருக்கான். ஹலோ, இங்கே பார்க்குறீங்களா, அதாங்க கோகனட் ஐலாண்டு. அப்புறம் இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கா, அப்புறம் அந்த அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கா. இங்கே ஃபுல்லாக சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டு தாங்க. முன்னாடி ஃபுல்லாக தெரியுதா சின்ன சின்ன, அது ஃபுல்லாமே ஐலாண்டு தாங்க. ஒரு சில இடத்துல ஐலாண்டில் மட்டும்தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வசிக்கிறாங்க. ஒரு ஏரியில் உள்ள ஒரு சின்ன சின்ன 30க்கு மேலப்பட்ட ஒரு ஐலாண்ட் இருக்குங்க. ஒரு 20-25 தான் வந்து ஒரு 20 வீடு இருக்கும். மிச்சத்தை ஃபுல்லாக சும்மா தான் இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி மீன் பிடிக்கிறவங்க அவங்களோட ஹட்டு வச்சுக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஒரு சில நிறைய ஐலாண்டு பார்த்திங்கன்னா லீஸுக்கு விட்ருக்காங்க. அது வந்துட்டு ரெசார்ட் கட்டிக்கிறது அந்த மாதிரி. ஐயா வந்துட்டு அப்படியே துடு போட்டு வந்துருக்காப்புல. நம்மளுக்கு ஒரு சின்ன ரவுண்டு கரெக்டாக நம்ம அங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன ரவுண்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியே போட்டுட்ருக்கா. முன்னாடி அங்கே ஒருத்தர் போட்டுட்ருக்காப்புல.
இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கு வருங்க. மொத்தமே ஒரு 10-15 வீடு தான் இருக்கும் உள்ளேயும். அதே ரொம்ப கஷ்டம் தான். ஒரு 7-8 தான் இருக்கும் உள்ள. அந்த மாதிரி இந்த ஐலாண்டில் கொஞ்சம், அங்கே கொஞ்சம் வீடு தெரியுதா, அது மாதிரி எல்லா ஐலாண்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறாங்க. மறுபடியும் கோகனட் ஐலாண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஃபுல்லாமே வந்துட்டு கொஞ்சோண்டு பார்க்கு, அப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு ரெசார்ட்டாக தான் இருக்குது உள்ளே. இங்கே வர்றதுக்கு இங்கே வந்துட்டு தங்கணும்னா 5000ரூவாங்க. இந்த தெரியுற காட்டேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 5000ரூவா. நம்ம பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல டென்ட்டை போடுவோம். ஸோ திரும்பி வந்துட்டாங்க அதே இடத்துக்கு. திரும்பி வந்தாச்சுங்க. அப்படி கரைக்க கொண்டு வந்துட்டாங்க. ठीक है भैया, थैंक यू. சும்மா ஒரு சின்ன ரவுண்டு போட்டு வந்துட்டோங்க. இவங்க அப்புறமேலுக்கிட்டு இங்கே வந்துட்டு சமைச்சிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் உள்ள மீன் பிடிக்க உள்ளே போயிடுவாங்க. பாய் பாய். இது லோக்கல்கிட்ட கேட்டேங்க. அவங்க கேட்டாங்க வரியா ஒரு ரவுண்டு போயிட்டு வரும் அப்படின்ட்டாங்க. சரி வரேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் உள்ளூர் சுற்றி வந்துட்டாங்க. மறுபடியும் கேட்டாங்க இப்போ அங்கே இந்த சைடு இன்னும் மறுபடியும் போகிறாங்க மீன் பிடிக்க, வரையான்னு கேட்டாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நம்ம டென்ட்டு போட இடம் தேடணும், அதனால் நான் வரல அப்படின்ட்டு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஐலாண்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வெளியே போகலாங்க. ஏதாவது டென்ட்டு போட இடம் தேடணும். பார்ப்போம், யார்கிட்டயா லோக்கல்கிட்ட கேட்டு டென்ட்டு போட பார்ப்போம். தண்ணியில் செம்ம கிளியராக இருக்குங்க பார்க்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நன்னீர் ஏரிங்க, செம்ம கிளியராக இருக்குது வாட்ரு. ஓகே, அப்படியே நம்ம மறுபடியும் போகலாம். கடைசி ஆளாக தான் வெளியே வந்தேன். கேட்டை பூட்டிட்டாங்க. இன்னி வந்துட்டு உள்ள, ஏன்னா உள்ளே ஸ்டே இருக்குது, அதனால் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம உள்ளே கேட்டேன் இந்த மாதிரி டென்ட்டு உள்ளே போடலாமாண்டா. இல்லை, அது வந்துட்டு ப்ரைவேட்டாக நிறையா இருக்குது, ஸ்டே இருக்குது, அதனால் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்றாங்க. ஸோ ஓகே, அப்படியே நம்ம வந்தாச்சு வெளியே. அப்படியே போவோம். நம்மளுக்கு வந்து டென்ட்டு போட இடம் கிடச்சிருச்சு. எங்கேன்னு பார்க்குறீங்களா? நம்மளுக்கு வந்து உள்ளே கிடைக்கல, நம்மளுக்கு வந்து இங்கே கிடச்சிருச்சு. நான் வந்துட்டு அங்கே போகும்போது ஒருத்தர் மீட் பண்ணேன். இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ஆல் ஓவர் இந்தியன்னு. எங்கே உள்ளே தங்க போகிறேன்னு கேட்டார். இல்லை, நான் உள்ளேலாம் தங்கலை, நான் டென்ட்டு போடணும், எங்கே தங்கணும் அப்படின்னு. சரி, இங்கே வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே தான் டென்ட்டு போடணும். இதுக்குள்ளே போடலாம், இதுக்குள்ளே இல்லாட்டி இங்கே எங்கேயாவது இந்த சேரில் எடுத்துருவாங்க, அப்படி வந்து பார்த்திங்கன்னா போடலாம். இது வந்து இதுவுமே ஒரு ஃப்ளோட்டிங் தான். ஃப்ளோட்டிங் இடத்துல டென்ட்டு போடுவோம். நார்மலாக போகிறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இதாங்க அந்த பிரிட்ஜு. ஆல்மோஸ்ட் சன்செட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நான் வந்து அப்படியே பார்க்குறேன், டென்ட்டு போட பார்க்குறேன். டென்ட்டை வந்து போட்டாச்சு. பையா வந்து பிச் பண்ண ஹெல்ப் பண்ணாப்புல. ஓகே பையா, குட் நைட். ஓகே ஓகேங்க, அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தூங்கிடலாம். ஸோ நான் உள்ளே போய் அப்படியே நான் தூங்க போகிறேன். ஸோ வந்து அப்படியே உங்களை வந்து காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பையா, பாய் பாய் போலோ, பாய் போலோ, குட் நைட் போலோ, குட் நைட் போலோ, குட் நைட். ஓகே. ஸோ அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்திரிச்சாச்சு. மற்ற இடத்துல டென்ட்டு போட்டுருந்தா நார்மலாக தான் போட்டிருப்போம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிப்பூரில் லொக்டாக் லேக்கில் வந்துட்டு எப்படி இந்த ஒரு டெண்டை கட்டி மிதக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க, அதே மாதிரி தான் இங்கே செட்டப், ஒரு ஹோட்டல் மாதிரி. இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டு அவர் ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து நம்ம டென்ட்டு போட விட்டாப்புல. ஓகே, அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இறால் மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்க்குறாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டென்ட்டை நம்ம பேக் அடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே, நான் டென்ட்டை வந்து பேக் பண்ணுறேன். அப்படி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இந்த கோகனட் ஐலாண்டுக்கு வந்து ஒரு பாய். அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே பிரிட்ஜ் வழியாக அந்த சைடு போயிட்டு அப்படியே நம்ம போயிடலாங்க. இந்த தென்னை மர ஐலாண்டுக்கு ஒரு பாய். அப்படியே நம்ம கிளம்புவோங்க. நேற்று வந்து நம்ம அங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். மறுபடியும் இந்த வழியாக பிரிட்ஜை கிராஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மெயின்லேண்டு போய் ரீச் ஆகிடலாங்க.